ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க சுந்தர் விளாக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? சுந்தர் கார்டன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல வந்து நம்ம கார்டனுக்கு தேவையான செடிலாம் வாங்க போய் போட்டிருந்தோம். அந்த செடியும் இங்க வச்சிருக்கோம். அதையும் பார்க்கலாம். நான் ஏற்கனவே வச்ச செடியையும் நீங்க சுத்தி காமிக்க போறேன். ஒரு சின்னமா நம்ம வீட்லயே எப்படி ஒரு கார்டன் செட் பண்ணலாம், அது வந்து எப்படி நான் செட் பண்ணி வைக்கிறேங்கிறத காமிக்க போறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக வந்து இது ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து எம்டி பிளேஸில் உள்ளது தான் சின்னமாக நம்ம கார்டன் செட் பண்ணியிருக்கோம். இந்த கிணறு வந்து நம்ம யூஸ் பண்ணாதனால ஒரு தகரத்தை போட்டு மூடி இருக்கும். ஏன்னா நம்ம அதை சுற்றி தான் வந்து செடி வச்சிருக்கோம். அந்த கிணத்துக்கு மேலே தான் வந்து நம்ம தொட்டியில் வந்து செடி வச்சிருக்கோம். அது எதுவும் உள்ளுக்குள்ள எதுவும் குரங்கு எதுவும் வந்துச்சுன்னா தள்ளி விட்டுருவோம். அதனால அதை மூடியாச்சு. இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம செடி வச்சிருக்கோம். மற்ற எல்லாத்தையுமே தரையில தான் வச்சிருக்கோம். இது வந்து ஒரு விதை போட்டிருக்கோம். நான் அந்த இது வந்து வளரல. இது என்ன விதை போட்டேன் எனக்கு மறந்துருச்சு. அது வந்து இன்னும் வளரல. வளர்ந்ததுக்கப்புறம் தெரியும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் அதை போட்டேன்னா அதை சொல்லிட்டேன். இது வந்து மஞ்சள் கொத்து, நம்ம பொங்கலுக்கு அதை வைப்போம்ல, அந்த மஞ்சள் கொத்து வச்சது அதை வளர்ந்து வந்திருக்கு. அடுத்த பொங்கலுக்கு நம்ம பிடிங்கிக்கலாம். இதை ஏன் தொட்டியில் வச்சிருக்கோம்னா, நம்ம நர்சரியில் வாங்கி வந்த ஃப்ளவர் தான் இது. நீங்க பார்த்துருப்பீங்க, போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதை பார்த்துருப்பீங்க. இதை ஏன் வச்சிருக்கோம்னா, இது தொட்டிலே இருக்கு. அது வந்து ஏற்கனவே உள்ள தொட்டி தான். அது வந்து வேறு எதையா பிடிச்சிருந்துச்சு. அதனால வந்து இன்னும் நம்ம தொட்டியை செட் பண்ணி அதில் மண் வச்சு அதுக்குள்ள வச்சிருக்கோம். அப்பதான் வந்து இன்னும் நல்லா வேர் பிடிக்கும் அப்படின்னு. இது வந்து கீரை விதை போட்டது. நம்ம வந்து ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கனால அதை கொண்டு வந்து இந்த தொட்டியில் வச்சுட்டோம். இது கனகாம்பரம். இது வந்து மல்லி செடி. அது விதை போட்டு இப்பதான் லைட்டா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இப்பதான் வளருது. நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஃபேவரட் செடி வந்து இந்த தக்காளி செடி. இது சின்னத்துல வந்து ஒன்று பிடிங்கி வச்சோம். அதான் இதை வந்து எப்படியும் 7-8 காய் காய்ச்சிருச்சு. இப்போ வந்து இன்னும் 2 இருக்கு. இன்னும் பூ பூக்குது. இந்த ஒரே ஒரு செடி தான் அது. இந்த தொட்டியில ஒரு செடி தான் வச்சிருக்கோம். பட் நல்லா இதுல வந்து நம்மளுக்கு தக்காளி பழங்கள் பிடிங்கியாச்சு. நம்ம நிறையாவே கிடைச்சிச்சு. நம்ம வந்து 2-3 அதுதான் வரும்னு நினைச்சேன். ஆனா நிறையா நம்ம பிடிங்கிட்டோம். இதுல வந்து இப்போ பூ பூக்குது. நம்ம காய் காய்க்கல. இந்த ஒரே ஒரு காய் மட்டும் இப்போ சின்னமா வந்திருக்கு. இன்னும் எதுவும் காய்க்கல. அதுமாதிரி பக்கத்துலயும் அதே தக்காளி செடி தான் வச்சிருக்கோம். அதுல கொஞ்சம் சின்னமா இப்பதான் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் பூ பூத்து பெரும் சின்னமா இருக்கு. ஆனா இன்னும் அதுவும் காய் பிடிக்கல. அந்த ஃபர்ஸ்ட் உள்ள இது மட்டும் நம்ம ஃபர்ஸ்டே காய்ச்சிருச்சு. ஆனா இது 3மே ஒரே டயத்துல வச்சோம். அது நல்லா சீக்கிரமே காய்ச்சிருச்சு. கீழே வந்து நம்ம கொத்தமல்லி வச்சுக்கோ. இது நம்ம லவ் பேர்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் நம்ம லவ் பேர்ட்ஸ் ஒரு வீடியோ போடுறோம். அதுக்குள்ள ஃபுட்டு அதெல்லாம் என்னங்கிறது சொல்லிட்டேன். இது வந்து சங்கு செடி. அதை வந்து படர விட்டுருக்கோம். தொட்டிலையும் வச்சிருக்கோம். நல்லா படர்ந்துருச்சு. அதை வந்து நம்ம இந்த கல்லுல படர விட்டாச்சு. இதுலயும் நல்லாவே பூ பூக்கும். இந்த சங்கு செடி வந்து இறையாவது வச்சிருப்பேன். அதை காமிக்கிறேன் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் நம்ம வச்ச சங்கு செடி நல்லாவே படர்ந்து வந்துருச்சு. அது ஃபுல்லா நம்ம அதை படர விட போறோம். கீழே வந்து இது வந்து தானா அந்த இது அழகு செடி, நித்திய கல்யாணம் நினைக்கிறேன் இந்த நேம் வந்து. அது வந்து தானா வந்தது. அதை வந்து நம்ம புடுங்க விட்டாச்சு. அதை மஞ்சள் கொத்து பழசு அது வச்சிருந்தது. இது வந்து ரோஸ் சின்னமா வச்சிருக்கோம். அதுல இந்த பக்கம் ஒரு தொட்டி. இது வந்து தண்ணி, இந்த கிணத்துல இருந்து தண்ணி பிடிச்சி அந்த காலத்துல இதை ஊற்றுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணது தான். அப்புறம் வந்து இந்த இது யாரும் யூஸ் பண்ணாதனால நம்ம வந்து மண்ணு போட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கார்டன் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இதுல மண்ணு போட்டு நான் வளர்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பெருசா எல்லா செடியும் வைக்க ஆரம்பிச்சது. அதை வந்து மருதாணி வச்சிருக்கோம். சின்னமா ஒரு குச்சி எதுக்கோ ஊண்டி வச்சது மருதாணி மரமாகவே வந்துருச்சு. அதுல ஒரு ரோஸ் செடி, ஃபர்ஸ்ட் அந்த ரோஸ் செடி தான் வச்சது. ரோஸ்ன்னு இப்போ நம்ம கார்டனுக்குள்ள போக போறோம். சும்மா ஆர்ச் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. கீழே வந்து நம்ம எல்லா செடியும் வச்சிருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம இங்கிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த பக்கம் ஃபுல்லாக நான் ரோஸ் செடி வச்சிருக்கேன். ரோஸ் செடி பார்ப்போம். ரோஸ் செடிக்கு முன்னாடியே நான் ஒரு வெண்டிக்காய் செடி வச்சிருப்பேன் எனக்குள்ள. அது மட்டும் கொஞ்சம் ஒரே ஒரு செடி மட்டும் பெருசாக வந்திருக்கு. மற்ற சின்ன போய் எதையாவது செத்து போச்சு. இது மட்டும் வந்திருக்கு. அது பக்கத்திலேயே வெள்ளை செவந்தி அப்படின்னு இருக்கும். அது சின்னமாக தான் பூக்குது. இந்த வெள்ளை செவந்தி அந்த பூ இருக்கு. அது பக்கத்துலேயே வந்து நம்ம நர்சரியில் வாங்கிட்டு அந்த லைனில் ஃபுல்லாக நான் நர்சரியில் அதுக்கு பக்கத்தில் உள்ள நர்சரியில் வாங்கிட்டு வந்ததான் வச்சிருக்கேன். நான் அங்கே வாங்கினோம்னா நல்லா டார்க் ரெட் ரோஸ் சூப்பராக பூக்குது. இந்த ரோஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அது பக்கத்தில் ஃபுல்லாமே நல்லா இப்போ எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வாங்கினது எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அது பக்கத்தில் உள்ளது வந்து எல்லோ கலராக ஒன்று வாங்கியிருப்பேன். அதுவும் பூத்துருக்கு நல்லா அந்த செடி. அதுக்கு பக்கத்துல இருந்து வந்து பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பக்கத்துல உள்ளது வந்து இது வந்து பூக்கலை. அது பக்கத்துல உள்ளது தான் பூத்துருக்கு. லைட் ரோஸ்ல பூத்துருக்கு. அது வந்து பன்னீர் ரோஸ். அப்புறம் வந்து ஒரு தக்காளி செடி. அது வந்து தானா வந்தது, நம்ம வைக்கல. அது சரி, அதை நம்ம பிடிங்கி வேற எங்கேயும் மாத்தல, அங்கேயே இருக்கட்டும் அப்படி போய் வச்சாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இது வந்து உருளைக்கிழங்கு செடி. இது வந்து லைட்டா வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம ஊருக்கு போகும்போது ரொம்ப செடி வளர்ந்துருச்சு. சரி, அதை சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இதில் ஊண்டி வச்சா நல்ல பெரிய செடியாகவே வந்துருச்சு. அதை எப்படி பிடுங்கணும், எப்போ பிடுங்கணும் அது வந்து தெரியலச்சு. அதை அப்படியே விட்டாச்சு. அதை வந்து பிடுங்க வேணாம்னு. இது ரெட் கலர் பூக்கிற செம்பருத்தி, நல்லா அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்களா அந்த செம்பருத்தி.
அது வாங்கி வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ரொம்ப வளரல, அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த தோட்டத்துல வந்து இந்த 2 தான் இருந்துச்சு. இந்த முருங்கை மரமும், இன்னொன்னு இந்த எல்லோ கலர்ல பூக்குது பாருங்க, அந்த பூ மட்டும் தான் இருந்துச்சு. செடி மட்டும் தான் இருக்கு. மத்த எல்லாமே இப்ப நம்ம வச்சது தான். சின்ன சின்னமா வச்சிருக்கோம். 2 தான் இருந்துச்சு ஏற்கனவே. மத்த எல்லாமே நம்ம வச்சது தான். அப்ப இந்த சைடுல உள்ள இந்த குமிச்சல் வந்து இந்த மரம் இருந்துச்சு. வேற எதுவுமே இல்ல. இப்ப எல்லாமே நம்ம வச்சிருக்கிறது. அடுத்து என்னன்னா, கத்திரிக்காய் செடி வச்சிருக்கோம் கீழ. இந்த சைடுல வந்து கத்திரிக்காய் செடி, கீரை செடி தான் வச்சிருக்கோம். அ இங்க கொஞ்சம் வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் காமிக்கிறேன். 2 தான் நம்ம வாங்கி வந்து வச்சிருந்தோம். இது வந்து கருவேப்பிலை செடி சின்னமா. அது இப்ப வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கத்திரிக்காய் செடி. இந்த 3 கத்திரிக்காய் செடி 4 வச்சோம் இந்த பக்கம். அது 3 தான் இருக்கு. அது 1 போச்சு. இது கீரை செடி பாருங்க, சின்ன சின்னமா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இது ஒரு அழகு செடின்னு சொல்லுவான். அது பேரு எனக்கு சரியா தெரியல. அந்த ஒரு செடி. இது வந்து இப்ப வச்சது தான். அது நல்லா வளர்ந்துருச்சு. நார்த்தங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து தானா வந்துருச்சு. நம்ம வைக்கல. அது மட்டும் கத்தாழை வச்சிருக்கோம். இங்கிட்டு வந்து முள்ளங்கி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து விதை போட்டது இப்பதான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அது வந்து ஃபுல்லா நல்லா தூவி விடணும் இருக்கு. நம்ம ஒரே இடத்துல போட்டு அங்க கூட வருது. இது எல்லாமே தக்காளி செடி. நம்ம வேற இடத்துல முளைச்சதான் இங்க வந்து பிடிக்கும் வந்து வச்சிருக்கோம். இந்த பக்கம் 2 ரோஸ், பன்னீர் ரோஸ். இது ஃபர்ஸ்ட் நம்ம வச்சது. கார்டன் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு வைக்கும்போது இந்த 2 பன்னீர் ரோஸ் வச்சோம். இது வந்து இந்த மாலைக்கு கட்டுவான அந்த செடி. இங்கிட்டு வந்து ஒரு எல்லோ கலர் செவந்தி வச்சு, இதுவும் முள்ளங்கி தான். இது இன்னொரு இந்த பக்கத்துலயே நம்ம போட்டிருக்கோம். அந்த பக்கம் பத்தலேன்னு. இது முள்ளங்கி. இது எல்லாமே கீரை. இது வந்து அது நம்ம ஃபர்ஸ்ட் காமிச்சதுக்கு முன்னாடியே கொஞ்சம் போட்டோம். அதுக்கும் விதை வச்சு அது போட்டனால கொஞ்சம் சின்னமா இருக்கு. இது கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு. அது எல்லாமே கத்திரிக்காய். இது வந்து ஒரு ரோஸ். இது வந்து அடுக்கடுக்கா வரும்ல, அந்த ரோஸு. இந்த ரோஸ் வந்து சிட்டி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. சிட்டி ரோஸ்லயே கொஞ்சம் பெரிய ரோஸா வரும், அந்த ரோஸ் இது. இது வந்து சந்தையில, நம்ம மார்க்கெட் சந்தையில வாங்கினது. இதுவும் சிட்டி ரோஸ் தான். சிட்டி ரோஸ்லயே வந்து நார்மல் கலர், லைட் கலரா வரும். இது கொத்தமல்லி. இது வந்து நல்லா தளைஞ்சு வந்துருச்சு. அதுலயே பூவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தளைஞ்சிருச்சு இந்த கொத்தமல்லி. அந்த பக்கம் நம்ம பார்த்தாச்சு. இந்த சைடு நம்ம என்ன பண்ண வச்சிருக்கோம்னா, அந்த மாலைக்கு சொன்னோம்னா அந்த இது கோழி கொண்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செடி தான் இங்கிட்டும். இங்கிட்டு ஒரு 3 செடி லைன்ல வச்சிருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாவே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சங்கு செடி. அதுல உள்ள விதையை போட்டது. அது நல்லா வந்து படர்ந்து வந்துருச்சு. ஃபுல்லாவே இதுல முளைச்சு வந்தது ஃபுல்லாவே சங்கு செடி தான். போட்டு அதுல படற மாதிரி போட்டு நம்ம ஆஜ் மாதிரி செட் பண்ணியிருந்தோம்ல, அதுல படர விடலாம இருக்கும். இது கீழே வந்து சீரக செடி. சீரக விதை போட்டிருந்தோம். அது வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அது வந்து மறைச்சிருச்சு அந்த கீரை, அந்த செடியெலாம் வளர்ந்தோன்னே. இது வந்து நம்ம நர்சரி வாங்கின பூ. இதுவும் நர்சரி. அது பேர் எனக்கு சரியாக தெரியல. அது ஜினியா பூன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம காமிக்கிற ரோஸ் கலர் பூ. அது வந்து என் ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தான். அது இந்த கோழி கொண்டு வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் உள்ளது கொண்டு வந்து கொடுத்தான். இது வந்து நம்ம தொட்டியில் வச்சுருந்தோம்னா அந்த மருதாணி செடி தான் இதுவும். நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இதுவும் நம்ம விடியும் நம்ம வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் 2 செடி வச்சிருக்கேன். இது வந்து வாழை மரம். இது வந்து 2 மரம் ஒரே நேரத்தில் வச்சது. அது சின்னமா இருக்கு. இது கொஞ்சம் சீக்கிரமே வளர்ந்துருச்சு பெருசா. அதுல பக்கத்துல ஒரு கோழி கொண்டு அங்கே வச்சு அழகா இருக்குன்னு சொல்லி சும்மா அங்கங்க வச்சது. கீரை விதை போட்டிருக்கோம். இன்னும் வளர்ந்துருக்காம பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.